நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவை இப்போ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் எத்தனை பேர் சின்ன வயசில் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அப்புறமா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், மாற்றி மாற்றி இப்படியே எங்கள் வீட்டில் வந்து அப்பப்போ வீடு சேஞ்ச் பண்ணுறனால நானும் என்னோட ஸ்கூலை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? எஸ், இன்னைக்கு நம்ம கதையில் பார்க்க போகிறதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தாங்க. ஒரு பொண்ணு அவங்களோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு அமானுஷ்யத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனையின் காரணமாக வேற ஒரு வீடு மாறுறாங்க. வேற ஒரு ஏரியாவுக்கு போகிறனால இந்த பொண்ணுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருதுங்க. வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க, வேற ஒரு ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. ஆனால் கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அமானுஷ்யத்துலேருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிற நேரத்தில் இவங்க போன இன்னொரு வீட்டில் ஒரு அமானுஷ்யம் இருக்குதுங்க. அந்த அமானுஷ்யம் இந்த பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட கண்ணுக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அதை அவங்க ஃபேஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் அதான் இதே அமானுஷங்க. என்னடா இது நம்மளை பிடிச்ச நேரம்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி மாறி மாறி வீட்டுக்கு போயிட்டே தான் இருக்கிறாங்களே ஒழிய அவங்கள பிடிச்ச அமானுஷ்யம் அவங்கள விடவே இல்லைங்க. யாருக்கிட்ட அவங்க சிக்கி இருக்கிறாங்க, இல்லை எல்லாமே தனித்தனியா பேய்களா, அங்கே என்ன நடந்துச்சு, இதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நம்ம ரீசெண்டாக ஒரு 3 ஸ்டோரி சேர்த்து ஒரே ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இந்த ஸ்டோரியும் இருக்கும். ஆனால் ஒரே குடும்பத்தில் நடந்த 3 விதமான ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவத்தை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு பேர் நர்மதாங்க. நர்மதா அவங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்னா அக்கா, அம்மா, அப்பா. இது அவங்களோட செகண்ட் ஸ்டாண்டர்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. இந்த பொண்ணுக்கு இப்போ 26 வயசு ஆகுது. தன்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த பொண்ணு ஏகப்பட்ட அமானுஷங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களாங்க. அதை பற்றி தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நர்மதா, அவங்களோட அக்கா கல்பனா, அவங்க அம்மா, அப்பா, இவங்க 4 பேரும் அவங்களோட ஊரில் சென்னையில் ஆவடிக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. நர்மதா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த ஸ்கூல் ஒரு ஹாண்டட் ஸ்கூலாங்க. ஆல்ரெடி அந்த ஏரியாவில் அந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே ஃபேமஸாக, அதாவது ஹாண்டடான விஷயங்களுக்கு ஃபேமஸாக. அதனாலேயே அந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா 4-4:30க்கெலாம் வேகமாகவே, அதாவது 5 மணிக்கு தான் ஸ்கூல் விடுவாங்க இல்லையா, ஆனால் அவங்க வந்து 4-4:30க்குள்ளேயே எல்லாருமே வெளியேற்றிடுவாங்களாம். இங்கே யாருமே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலில் தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருந்துருக்குறாங்க நர்மதா. அப்போது இவங்க போகிற வழியில், அவங்க ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு வே இருக்குமாங்க, ஒரு பாதை இருக்குமா. அந்த பாதையில் தான் இவங்களாம் வருவாங்களாம். எல்லா பாதையிலேருந்தும் பசங்க வருவாங்க. இவங்களோட வீட்டுக்கு, அதாவது இவங்களோட வீட்டிலேருந்து வர பாதை அதுதானா, பின்னாடி பேக் சைடு வழியாக தானா. அங்கே மரங்கள்லாம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குமாங்க. அந்த மரத்தோட முகமே ஏதோ ஒரு ஆத்மா ஒரு மாதிரி கோபமாக முறைச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குமா. அதோட கிளைகள்லாம் கை மாதிரி இருக்குமாங்க. ஒரு ஹியூமனோட கை விரல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிளைகள்லாம் தொங்குமா. அதில் நகம் மாதிரி அந்த இலைகள்லாம் வளர்ந்துருக்குமாங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குமா. இதை கேட்கும் போது எனக்கே வியர்டாக இருந்துச்சு. அதை நேரில் பார்த்தவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த பாதையில் தான் டெய்லியுமே அவங்க போயிட்டு வரணுமா. ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி அதே பாதையை தான் யூஸ் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. அப்படி போகும்போது ஒரு நாள் நர்மதா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களும் சரி, அவங்களோட அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 6 பேர் நடந்து போயிட்டு இருந்துருக்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு கொஞ்சம் லேட்டாக போயிருக்கிறாங்க. ஒரு 4:30 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா ஒரு 5-5:15 வரைக்கும் அங்கே நான் வெளியே வந்து ஒரு பாட்டி வந்து கடை போட்டு வித்துட்டு இருப்பாங்களாம். அஸ் யூஸ்வல் நம்ம எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற தின்பண்டங்கள்லாம் வெளியே போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இலந்தப்பழ ஜூஸ் அதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் கடத்திருக்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 5-5:30 இருக்குமாங்க அந்த வேலை. அவங்க போகும்போது பின்னாடி ஒரு சத்தம், இலையில நடந்து வராங்க யாரோ ஒருத்தவங்க. அங்கே அந்த ட்ரீஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து நிறைய இலைகள்லாம் உதிர்ந்துருக்கும். அந்த இலைங்கெல்லாம் காஞ்சி போய் ஒரு மாதிரி கிடக்குமாங்க. அதில் இவங்க நடந்தாலே
ஒரு 3 பேர் நடந்தாலே ஒரு மாதிரி சத்தம் கரக் கரக் கரக்குன்னு கேட்குமா. இப்போ இவங்க 6 பேர் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்கிறாங்க, ஏதோ சத்தம் கேட்டு. நின்னதுக்கு அப்புறமும் பின்னாடி இந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தங்க நடந்து வராங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இந்த வேலை போக வேண்டியவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இவங்க தான் கடைசி. ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் வரணும். அவங்களும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் கிளம்பி வருவாங்க. அவங்களும் பைக்கில் தான் வருவாங்களாம். அவங்களாம் அந்த அப்போலாம் வந்து டிவிஎஸ் எக்ஸல், டிவிஎஸ் 50 அந்த மாதிரி வண்டியில் தான் ஸ்டாஃப்ஸ்லாம் போவாங்களாம். நர்மதாவும் கல்பனாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி பார்த்துருக்குறாங்க. பின்னாடி யாருமே இல்லைங்க. அந்த கிளை சவுண்டு இப்போ கேட்கல. அதாவது அந்த இலையோட சவுண்டும் கேட்கல. நடந்து வந்த சத்தமும் இப்போ நின்றுது. பார்த்தா காத்துல ஆடிக்கிட்டு இருக்குதாங்க. அந்த கிளைகள்லாம் மனுஷனோட கை மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, விரல் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு மாதிரி கோரமா ஆடிக்கிட்டு இருக்குதாங்க. இங்க வா இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும், அதுவே இப்படி தொங்கிக்கிட்டு இப்படி வா வான்னா அந்த மாதிரி ஒரு விஷுவல் பார்த்துருக்குறாங்க. இதை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் வந்திருக்குது. குழந்தைங்க தான் எல்லாருமே. யாருமே இல்லை, சரி வேணாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வேமா ஓடி இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாளே இவங்களில் ஒரு பொண்ணுக்கு குளிர்ஜுரம் வந்து எதையோ பார்த்து பயந்து அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்காமல் அந்த பொண்ணை கூட்டு போய் மந்திரிச்சிட்டு இப்படி அடுத்தடுத்த சம்பவம் நடந்திருக்குது அந்த ஸ்கூலில். ஸோ இப்போ இந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் டைமிங்கை மாற்றி அமைக்கிறாங்க. 3 மணி மத்தியானம் 3 to 3:30 எல்லாரையுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே. ஏன்னா இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாதாங்க, ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்குதான் இதே மாதிரி. நர்மதா அவங்களோட 6th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட 4 வருஷம் உயிரை கையில் பிடிச்சிட்டு பயந்துக்கிட்டே தான் போவாங்களாம், பயந்துக்கிட்டே தான் வருவாங்களாம். ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து வெளியே எட்டி பார்த்தோன்னா அதோட ஜன்னல் இருக்கும் இல்லையா, அது வழியாக பார்த்தா அந்த பேக் சைடு இருக்கிற ட்ரீஸ், இந்த ஏரியா, இந்த வே தெரியுமா, அதனாலேயே பயந்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போகாமல் அடக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் போகிறது. இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்க. 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 7th ஸ்டாண்டர்ட் போகிற அந்த நேரத்தில் நர்மதாவோட அப்பா ஒரு பிரச்சனையை கிளப்புறாருங்க. அவங்க இருக்குது ரெண்டல் ஹவுஸ் தான். இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். மிடில் கிளாஸை விட கொஞ்சம் ரொம்பவே ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ அவங்க அப்பாவுக்கு நடந்த பிரச்சனையின் காரணமாக வேற ஒரு வீடு பார்க்குறாங்க, வேற ஒரு ஏரியாவில். நர்மதாவுக்கும் கல்பனாக்கும் ஒரு சந்தோஷங்க. என்னதான் அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம வீட்டை விட்டு போகிறோமே, இத்தனை நாளாக ஒரு 7-8 வருஷமாக இருந்த ஏரியாவை விட்டுட்டு போகிறோமேங்கிற அந்த ஒரு கில்ட்டிலாம் அவங்களுக்கு இல்லை. சந்தோஷம். ஏன்னா இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா, அந்த ஸ்கூல்லேருந்து வேற எங்கிட்டாயும் போனால் போதுண்டாங்கிற மாதிரி போயிடுறாங்க சந்தோஷமாக. ஆனால் அவங்க அப்பா இப்போ பிடிச்சிருக்கிற வீடு ஒரு தனி வீடுங்க. சின்ன வீடு தான், தனி வீடு. அதுக்கு பக்கத்துலேயே அந்த ஹவுஸ் ஓனரோட வீடு. ஹவுஸ் ஓனர் மட்டும்தான் இருக்கிறாரு, அவரோட ஒய்ஃபு இறந்துட்டாங்க. இந்த வீட்டோட வாடகை ரொம்பவே கம்மி. இவங்க வந்து லோயர் மிடில் கிளாஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதனால ரொம்ப கம்மியான ஒரு வாடகையில் தான் அவங்க அப்பா பார்த்துருக்கிறாரு. ஆனால் வீடு வந்து அப்படி சொல்ல முடியாதாங்க, நல்ல ஒரு வீடுன்னே சொல்லலாம். ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், இவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அங்கே இருந்திருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வியர்டாக இருக்குமா இந்த வீடு. என்னென்னா பின்னாடி குளிக்கிற இடத்துலேருந்து மறுபடியும் திரும்பி ஒரு கதவு ஒன்று வச்சுருப்பாங்களாம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதவு இருக்குமா. அங்கிட்டிருந்து எதுக்குடா இந்த கதவுங்கிற மாதிரிலாம் இருக்குமா. பார்க்குறதுக்கு இந்த வீடு கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஆனால் ஓகே, இவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அங்கே இருந்திருக்குதுங்க. இப்போது அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, நர்மதாவும் கல்பனாவும் ஒன்றா தான் தூங்குவாங்க. அப்பா அம்மா 2 பேரும் இவங்களுக்கு அடுத்து படுத்திருப்பாங்களாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு கரெக்டாக ஒரு 12 to 12:30 இந்த 1/2 மணி நேரம் கேப்பில் ஃபேன், அவங்க தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபேன் அப்படியே ஸ்பீடு கம்மியாகி நின்றுமாங்க. நாள் நைட்டு இவங்க அந்த வீட்டுக்கு போய் நாள் நைட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கல்பனாவோட அப்பாவும் அம்மாவும், இவங்களோட அக்காவும் இவங்களும் மட்டும் எதனா கதை பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். எதனா ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்களாம், இன்றைக்கி ஸ்கூலில் நடந்ததை பற்றியோ இல்லை எதனா ஒரு கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபேன் வந்து மெதுவாக அப்படியே சைலண்ட்டாக இருக்குதுங்க. அந்த ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. நைட் லேம்ப் எரியுது. ஆனால் இந்த ஃபேன் மட்டும் ஏன் வந்து ஆஃப் ஆகுது, ஒருவேளை ரிப்பேராக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 5 நிமிஷத்தில் அதுவாக ஸ்பீடு எடுக்குதாங்க. பயங்கரமாக ஸ்பீடு. அது சுற்றி கீழே உடஞ்சி விழுந்துரும் போல். நம்ம வீட்டிலே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அது வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த மோட்டர் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நான்லாம் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி தான் இருந்திருக்கு எங்கள் வீட்டிலலாம். ஆனால் இங்கே அப்படியே தலைகீழ வேற மாதிரி இருந்திருக்குதுங்க. ரொம்ப பயங்கரமாக சுற்றினோடனே பயந்துக்கிட்டு 2 பேரும் கண்ணை மூடி தூங்கிடுறாங்க.
இது கிட்டத்தட்ட ஒரு வாரமா நடந்திருக்குது அவங்க வீட்டில். நர்மதா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, அவங்க அக்காவுமே சொல்றாங்க, நைட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபேன் வந்து மெதுவாக சுத்துச்சுப்பா, அப்புறம் வேகமா சுத்துதுப்பா, எங்களுக்கு பயமா இருக்கு. எப்பா அது எதுனா மோட்ரு ப்ராப்ளமா இருக்கும், அப்படிதான்ப்பா நாங்களும் நினைச்சோம். ஆனால் பகல்லலாம் நல்லா தானே சுத்துது, நாங்கள் நைட்டு பார்க்கும்போது மட்டும் ஏன் இப்படி சுத்தணும், அதுவும் கரெக்டாக டைம் வந்து 12 to 12:30 தான் இப்படி சுத்துது, எங்களுக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னதும் நர்மதாவோட அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டு வந்து செக் பண்றாருங்க. மோட்டர்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையேங்கிற மாதிரி அவர் சொன்னதும் இன்னுமே பயமாகுது நர்மதாக்கும் அவங்க அக்காவுக்கும். ஆனால் அவங்க அப்பா இதை பெருசாகவே எடுத்துக்கல. செல்லங்களா, நைட்டு நீங்கள் ரொம்ப நேரம் முழிக்கிறனால தான் உங்களுக்கு அப்படிலாம் தோணுதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் படுத்து தூங்குங்க, வோல்டேஜ் கம்மியாகுமா, கரண்ட்டு கம்மியாகி எரியும் போது அப்படிலாம் நடக்கும், அப்படின்னா ஏன் லைட்டு மட்டும் ஃப்ளிக்கர் ஆக மாட்டேங்குது, இது மட்டும் தானே வேகமாக சுற்றுது, சரி ஓகே விடுங்க, நாங்கள் இதுக்கப்புறம் 12 மணிக்கு முழிச்சிருந்தா தானே அது, நாங்கள் தூங்கிறோன்னு சொல்லிட்டு வேகமாகவே தூங்கிடுவாங்களாங்க ஒரு 11 மணிக்குள்ளே. அப்படி ஒரு நாள் நைட்டு ஒரு 11 மணி இருக்குமா, கரெக்டாக 11 மணிலேருந்து 11:30க்குள்ளே இவங்க தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் இவங்க வீட்டுக்கு வெளியே இந்த கொலுசு சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க, இவங்க வீடே சின்ன வீடு தான், ஒரு 1 BHK தான் வச்சுக்கோங்களேன், தனி வீடு. இவங்க வீட்டுக்கும் அவங்க ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கும் நடுவில் ஒரு வே இருக்குமாங்க, நடுவில் சின்ன 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 செடிகளாக முளைச்சிருக்குமா. அந்த செடிகள் மேலே நடந்தால் அங்கேயுமே இலைகள்லாம் கிடக்குமா, நிறைய இலைகள் கிடக்குமா, அப்புறம் உடஞ்சி போன அந்த டைல்ஸ்லாம் கிடக்குமாங்க. டைல்ஸ்லாம் உடச்சி போட்டிருப்பாங்க தெரியுமா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே. அந்த மாதிரி உடச்சி குப்பையாக போட்டு வச்சிருக்கிற ஒரு ஏரியா. அது வழியாக இவங்க ஜன்னல்லாம் தெரியுமா. இந்த ஜன்னல் வழியாக யாரோ ஒருத்தவங்க அந்த பக்கம் நடந்து போனாங்கன்னா சத்தம் கேட்கும், கொலுசு சத்தம் கேட்குது. டைல்ஸ் மேலே கொலுசு போட்டு நடந்தால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தமும் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. அக்காவும் தங்கச்சியும் பயங்கரமாக பயந்துருக்குறாங்க. அப்பாவையும் அம்மாவையும் எழுப்பலாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க 2 பேருமே ஒருவேளை இதுவும் நம்மளோட கற்பனையாக இருக்குமோ, எழுப்புனா அப்பா திட்டுவாரோ இல்லை அடிப்பாரோங்கிற பயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் படுத்து தூங்கிடலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால தூங்க முடியலை. கரெக்டாக 12 to 12:30 இந்த ஃபேனும் இதே மாதிரி ஆயிருக்கு. இப்போது காலையில் எந்திரிச்சு வேலையை அவங்க அப்பா கிட்ட இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க ஒரு 1 மணிக்கு. காலையில் எந்திரிச்ச உடனேயுமே நர்மதாவும் கல்பனாவும் வேலையா அவங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடலான்னு போயிருக்கிறாங்க. போய் பார்த்தா அவங்க அப்பா படுத்த படுக்க ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் குளிர் ஜுரம் மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாரு. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, அப்பாவுக்கு என்னாச்சு, நாங்கள் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தோம், இப்போ இப்படி படுத்துருக்கிறாரு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் தெரிலம்மா, விடிய காலையில் 5:30 மணிக்கு ஒரு மாதிரி அணைத்திக்கிட்டே இருந்தார், இந்த பத்து போடுறது அப்புறம் அந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அம்மா, அப்படியே அவருக்கு குணமாகவே இல்லையா. 2 குழந்தைங்களை எந்திரிச்சதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிடுறாங்க 2 பேரும். ரிட்டன் வந்து பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலை. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க, குளிர் ஜுரம்னு இருக்கிறாங்க, அவர் ஒரு மாதிரி படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அடுத்த 1 வாரத்தில் அவர் சாகுற ரேஞ்சுக்கே போயிருக்கிறாருங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்கு நடுவில் இந்த 1 வாரமும் நைட்டு அந்த கொலுசு சத்தமும் கேட்குமா, அதே நேரத்தில் அந்த ஃபேன் சுற்றுற அந்த சத்தமும் ஸ்பீடு கம்மியாகி அதிகமாக சுற்றுற இந்த சத்தமும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இதை நர்மதா மட்டும் இல்லை, நர்மதாவோட அம்மாவும் கேட்டிருக்கிறாங்க, அப்பாவும் கவனிச்சிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு நர்மதாவோட அம்மா கேட்குறாங்க, நாங்கள் வீடை காலி பண்ணிக்கிறோம். அப்படிலாம் முடியாதுமா, நான் 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், நீங்களாம் காலி பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு இருக்கிறார். அப்படி நீங்கள் காலி பண்ணணும்னா உங்களுக்கு அட்வான்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். இவங்க கொடுத்தது 25,000 ரூபாய் அட்வான்ஸ். ஹவுஸ் ஓனர் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்த்துருக்குறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டோட உயிர் போயிருங்கிற மாதிரி அவர் சொல்றாருங்க. உடனே நீங்க இருக்கிற வீட்டை விட்டு காலி பண்ணிருங்க, இந்த வீட்டில் இதுக்கு மேல இருந்தீங்கன்னா ஒரு உயிர் போகும், அது உன்னோட புருஷனோட உயிரா கூட இருக்கலாம்னு சொல்லி வார்னிங் பண்ணி அனுப்பிடுறாருங்க. இப்போ இவங்க அம்மா அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த வீட்டில் ஆல்ரெடி இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க. அதனால தான் அந்த ஃபேன் சத்தம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில் அவங்க தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க. அவங்களோட ஆத்மா அங்கே சுற்றிட்டு இருக்கதா பக்கத்தில் இருக்கவங்களாம் அரசல் புரசலாக பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இது தெரியாமல் தான் இவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, வாடகை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது நைட்டோட நைட்டாக அந்த ஹவுஸ் ஓனருக்கே தெரியாமல் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாத்திர பண்டங்களையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து தெருவில் வண்டியை நிப்பாட்டிட்டு நைட்டோட நைட்டாக வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. அஸ் யூஸ்வல் நர்மதா கல்பனாவோட ஸ்கூலும் மாறுதுங்க. இப்போ சென்னையிலேயே வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. வேற ஒரு ஊரு, வேற ஒரு வீடு, வேற ஒரு ஸ்கூல்.
இப்போ இவங்க போயிருக்கிற வீடு ஒரு ஓலை வீடாங்க. ஓலை குடிசை மாதிரி இருக்குமா. மொட்டை மாடியில தான் இவங்களோட வீடு. கீழே ஒரு வீடு, அங்க வேற ஒரு ரெண்டலுக்கு தான் வேற ஒரு பர்சன்ஸ் இருக்கிறாங்க குடும்பத்தோட. இவங்க போயிருக்கிற வீடு, இப்ப போயிருக்கிற வீடு முன்னாடி இருந்த வீடை விட சௌகரியமாலாம் இருக்காதாங்க. ரொம்பவே சின்ன வீடு தானா, ஒரே ஒரு ஹால் தானா, அதுலயே கிச்சன் பக்கத்திலேயே இருக்குமா. பின்னாடி குளிக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழி மாதிரி போகுமாங்க. அங்க இருந்து மறுபடியும் திரும்பி வந்தா, அதாவது கதவு கூட கிடையாது, அப்படியே திரும்பி வர மாதிரி இருக்குமா. திரும்பி வந்தா மறுபடியும் ஹாலுக்கே வந்துருமா. இந்த வீடு ஒரு மாதிரி வியர்டான வீடா தாங்க இருந்திருக்குது. இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை வந்து சரியாயிருதுங்க. அது ஓகே. ஆனால் நைட்டு இவங்களுக்கு தூக்கமே வராதாங்க. இந்த 2 பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து தான். நைட்டு அவங்க தூங்குறதுக்கே போராடி தூங்கணுமா. ஒரு 2-2:30 மணிக்கு தான் தூக்கமே வருமாங்க. 2-2:30க்கு தூங்கிட்டு காலையில் மறுபடியும் 5-5:30 6:00க்கெலாம் இவங்க எந்திரிச்சு கிளம்பணுமா. ரொம்பவே டயர்டாயிருக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா சரியான தூக்கம் கிடையாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குனாங்கன்னா அவங்களோட உடம்பு எப்படி இருக்கும். இதுக்கு நடுவில் அவங்க அப்பா வீட்டில் இல்லாத டைமில் இவங்க அம்மா, இவங்களோட அக்கா நர்மதா, இவங்க 3 பேர் வீட்டில் இருக்கும்போது மேல் வாய்ஸில் யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற சத்தம் கேட்குமாங்க. வெளியே வந்து பார்ப்பாங்களாம், யாருமே இருக்க மாட்டாங்களாம். இவங்க இருக்கதே மொட்டை மாடி வீடு, ஓலை வீடு. அதில் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யாருன்னா சிரிக்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஆனால் சிரிக்கிற சத்தம் கேட்குமா. அப்பப்போ ஒரு மாதிரி அதுவுமே வியர்டாக இருக்குமாங்க. கொடூரமாக சிரிப்பாங்களாம். ஒரு நாள் அவங்களோட மாமாவும் மாமியும் வந்திருக்கிறாங்க. நர்மதாவோட மாமாவும் மாமியும் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா பேசி சிரிச்சு ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. வச்சு முடிச்சுட்டு அவங்க கிளம்பும்போது அவங்களோட பர்ஸு காணாமல் போயிருதுங்க. பர்ஸு காணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இவங்க வீட்டுக்குள்ளே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வீடு பெரிய வீடுலாம் கிடையாது, ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே எல்லா பொருளையும் எடுத்து தேடி பார்க்குறாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்தையும் பார்க்குறாங்க. பின்னாடி ஒரு வழி போகும்னு சொன்னாங்க இல்லையா குளிக்கிறதுக்கு, அதுலேயும் போய் பார்க்குறாங்க. ஒரு ஓடு மாதிரி ஒரு ஏரியா இருக்குமாங்க இவங்களோட வீட்டில். அப்படியே அந்த பேக் சைடில் ஒரு ஓட்டு வீடுலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஓட்டெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருந்திருக்குது. டார்க் பிளேஸாக இருக்குமா அது. எப்பயுமே அங்கே எதனா பூனைக்குட்டிங்க அதுங்களாம் வந்து குட்டி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுங்களாம். ஆனால் கொஞ்ச நாளாகவே ஒரு வாரமாகவே அங்கே அந்த பூனைங்கெல்லாம் போகிறதே கிடையாதான். இதில் என்ன விஷயம்னா, அந்த பூனைக்குட்டிங்க அங்கே பூனை குட்டி போடுதுங்க இல்லையா, அந்த குட்டிங்க எல்லாமே இறந்து போயிடுமா. மர்மமான முறையில் இறந்து போகுமா. அதுவே எதனாலன்னு உங்களுக்கு தெரியாதான். அப்படி வீட்டில் பூனை வந்து குட்டி வந்து சாகவே கூடாதாங்க, அது பெரிய அபசகுணம்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பர்ஸை காணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த பெரிய பூனை வந்து தூக்கிட்டு போய் அந்த டார்க் பிளேஸ்க்குள்ளே போட்டுருச்சோ, அந்த ஓட்டு இடத்துக்குள்ளே போட்டுருச்சோன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா கல்பனா, நர்மதாவோட அக்கா கல்பனா போயிட்டு கையை விட்டு தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. கையை விட்டு தேடிட்டு இருக்கும்போது பயங்கரமா பூனையோட நகம் கிடையாதுங்க, மனுஷனோட நகம், ஒரு மனுஷ கை. அது பட்டா நமக்கு ஃபீல் ஆகும் தெரியும்ல, அது அந்த மாதிரி ஒரு கை நகத்தை வச்சு பரண்டி விட்டுருக்குதுங்க. பிளட் வந்துருக்குது இவங்களுக்கு. கத்திட்டு கையை எடுத்துருக்குறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு கத்தும் போது இவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க. மாமா மாமி எல்லாருமே வந்து பார்த்துருக்குறாங்க. இவங்க அப்பா, இவங்க அம்மா, நர்மதா எல்லாரும் போய் பார்க்கும்போது அவங்க கையில ஃபுல்லா பிளட்டு. ஐயோ பூனை எதனா பராண்டி இருக்கும், குறி என்னடியாச்சு ஏன்டி அதுக்குள்ள கையை விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்க அடிச்சு சொல்றாங்க, இது பூனையோட கை கிடையாது, இது ஒரு ஹியூமனோட கை. உள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள எட்டிட்டு பார்த்தாங்க, யாருமே இல்லை. இப்போ பர்ஸ் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இருட்டு அந்த டார்க் பிளேஸ்ல இருந்து, அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள இருந்து, அந்த ஓட்டு அடுக்கி வச்சிருக்க இடத்துல இருந்து பர்ஸ் மட்டும் யாரோ ஒருத்தவங்க தூக்கி போடுறாங்களாங்க. வெளியே வந்து விழுந்திருக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு மாதிரி பதறி இருக்கு. இந்த மாமா மாமி வந்தாங்க இல்லையா, அவங்க எதுவுமே பேசலையாம். பர்ஸ் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். சரிப்பா வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயந்துகிட்டே இடத்த காலி பண்ணிட்டாங்களாம். இவங்க 3 பேருக்கு ஒண்ணுமே புரியலையாங்க. இப்ப நர்மதாவோட அக்கா வேற கல்பனா வேற சொல்றாங்க, அடிச்சு சொல்றேன் உள்ள வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, என்னை பரண்டிட்டாங்கம்மா, இங்க பாருமா ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 3 பேருமே ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஈவினிங் ஒரு 4:30 மணிலேருந்து 5 மணி இருக்குமாங்க. நர்மதாவும் கல்பனாவும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நர்மதா கீழ் வீட்டில் இருக்கிற அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, கீழே நெய்பர்ஸ்லாம். அந்த குழந்தைங்களோட போய் விளாண்டுட்டு இருக்கும்போது கல்பனா அழுதுகிட்டே வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது என்னாச்சுடின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களால சொல்ல முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஏங்கி அழுது கண்ணுலாம் வீங்கி போய் கிடக்கு. என்னாச்சுடி, ஏன்டி இப்பதானடி நான் கீழே வந்தேன், காம நேரம் கூட ஆகல, ஏன் அழுகுறேன்னு சொல்லி கேட்டா, மேல இவங்களோட பீரோலுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்குமாங்க. கல்பனா பீரோலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடியில சீவிக்கிட்டு இருக்கும்போது, தலையை சீவி வாரிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு குழந்தையோட உருவமாங்க. அதாவது தலை மட்டும் ஒரு மாதிரி கொடூரமா பயங்கரமா இருக்குதாங்க. கண்ணுகள்லாம் ஒரு மாதிரி வெள்ளையா, ரொம்ப ஒரு மாதிரி
இறந்து போன ஒரு உடம்புல ஒரு 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 டோன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டோன்ல பின்னாடி வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க. இவங்க இதை கண்ணாடியில் பார்த்துருக்குறாங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அலறி அடிச்சு கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. யாருமே வரல மேலே. கீழேயும் அவங்களோட வாய்ஸ் கேட்கவே இல்லை நர்மதாக்கு. யாருமே வரலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த உருவம் அவங்கள எதுவுமே பண்ணலையாம். அது ஒரு குழந்தையோட உருவமாங்க. 6 வயசு குழந்தையோட தலை மட்டும் நின்னா எப்படி இருக்கும், தலையை சீவிட்டு இருக்கும்போது. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்தே அவங்க அம்மா வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்களாங்க. அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு தான் வருவாங்களா. அம்மா அப்பாவும் வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ஸ்கூல் முடிஞ்சு நேராக இவங்க வீட்டுக்கு போகாம கீழ் வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்களாம். ஒருவேளை கீழ் வீட்டில் ஆள் இல்லாத பட்சத்தில் கேட்டை திறந்து உள்ளே போக மாட்டாங்களாம், மேலே ஏறி போக மாட்டாங்களாம், அந்த ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துருப்பாங்களாம். அம்மா வந்ததுக்கப்புறம் தான் மேலேயே போவாங்களாங்க. நர்மதாவோட அப்பா அம்மா கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குதுமா, அன்னைக்கே பார்த்தல என் கையிலையும் ஏதோ ஒன்று கீறி விட்டுருச்சு, நீ தான் சொன்ன எதனா கண்கோளாறாக இருக்கும், யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே எதனா செய்வினை வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன்ல, ஆனால் இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குமா, ஒரு ஒரு குழந்தையோட உருவத்தை நான் பார்த்தேன், தலை மட்டும் பின்னாடி நின்றுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க மறுபடியும் கீழ் வீட்டில் அக்கம் பக்கத்துலலாம் கேட்குறாங்க. இந்த வீட்டில் 7 பேர் இறந்துருக்குறாங்களாங்க. மண்ணெண்ணெயில் தீக்குளிச்சு ஒரே வீட்டை சேர்ந்த 7 பேர் மரணம். அந்த வீட்டில் தான் இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க மேலே. ஸோ மறுபடியும் அந்த வீடை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. எண்ணூரில் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. எண்ணூரில் இவங்க பிடிச்ச வீடு எப்படி இருக்குன்னா 1 BHK தானாங்க. அங்கே ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு. இவங்க துணி துவைக்கிறதுக்கு வந்து அப்போல்லாம் வாஷிங் மிஷின்லாம் கிடையாதான். இந்த டைமில் அவங்க வந்து அந்த கல் மாதிரி இருக்குமா, குத்துக்கல் மாதிரி வச்சுருப்பாங்களாம், அதில் தான் துவைச்சிட்டு இருப்பாங்களாம். அப்படி அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா தான் மோஸ்ட்லி அந்த வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வேலையும் போச்சு. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல இவங்க இருக்கிற இந்த எண்ணூர்லேருந்து போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகங்கிற காரணத்தினால அவங்க அந்த வேலையும் விட்டுறாங்க. மோஸ்ட்லி அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் என்ன ஆயிருக்குதுன்னா, அவங்க துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அவங்க முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு மூச்சு சத்தங்க. இந்த மூச்சு சத்தம் கேட்குது. பயங்கரமாக யாரோ ஒருத்தவங்க பின்னாடி மூச்சு விட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. கோபமாக நிற்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு. இவங்க அந்த துணியை கையில் வச்சுக்கிட்டு நல்லாவே தெரியுது. பின்னாடி அந்த சத்தம் கேட்க கேட்க பயந்துடுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி கதைகளில் கேட்ட மாதிரியே தான் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நர்மதாவோட அம்மாவுக்கு ஒரு சந்தேகங்க. என்னடா இது, இதோட 3வது வீடு மாறியாச்சு, எங்கே போனாலும் எதனா ஒரு அமானுஷம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று அமானுஷம் நம்மளை தொடர்ந்து வரணும், அப்படி இல்லைன்னா நம்ம தான் அமானுஷம் இருக்கிற இடமா தேடி போகணும். இந்த 2ல் எது நம்ம பண்ணுற தப்பு? ஒருவேளை எல்லா இடத்துலையும் அமானுஷங்கள் இருக்குதா, இல்லை ஏதோ ஒன்று தான் நம்மளை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வருதா? இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களோட அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேயோ இல்லை குழந்தைங்ககிட்டயோ எதையுமே ஷேர் பண்ணாமல் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்குறாங்க. இந்த டைமில் வழக்கமாக எப்பயுமே நர்மதா தான் கடைக்கு போகிறது வர்றது எல்லாமேமா. சின்ன வயசில் கடைக்கு அனுப்புறதுக்குன்னே ஒரு குழந்தைய வளர்ப்பாங்க வீட்டில். அப்படிப்பட்ட குழந்தை தான் நர்மதா. நர்மதா அந்த மாதிரி கடை வீதிக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நாள் என்ன இருக்குதுன்னா, ஆக்சுவலாக நைட்டு இவங்களும் உங்கள் அக்காவும் நர்மதாவும் கல்பனாவும் தரையில் தான் பெட்ஷீட் போட்டு படுப்பாங்களாங்க. அவங்க வீட்டில் காட்டு கிடையாது, பெட்டு கிடையாது. அவங்க ஒரு கார்னர்லேயும் இவங்க ஒரு கார்னர்லேயும் படுத்திருப்பாங்களாம். அக்காவும் தங்கச்சியும் டிஸ்டன்ஸில் தான் படுத்திருப்பாங்களாங்க. ஒரு 20-30 மீட்டர் டிஸ்டன்ஸில் படுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி படுத்திருக்கும் போது நர்மதா செவத்தோரமாக ஒட்டி தான் படுத்திருப்பாங்களாம். செவத்தை பிடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி படுத்திருப்பாங்களாம், படுத்து தூங்குவாங்களாம். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 11:30லேருந்து 12 மணிக்குள்ள அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற ஃபீல் வருதுங்க. ஒட்டி நர்மதாவை ஒட்டி படுத்திருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா தெரியும் கல்பனா இந்த பக்கம் வரவே மாட்டாங்க, இவங்க பக்கம் வரவே மாட்டாங்க. அவங்க ஒரு மூலையிலையும் இவங்க ஒரு மூலையிலையும் தான் படுத்திருப்பாங்க. இதுதான் அவங்களோட காமனான விஷயம் வீட்டில். ஆனால் அன்னைக்கு நர்மதாவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அவங்கள உரசிக்கிட்டு படுத்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குதுங்க. நர்மதா ஒரு கட்டத்துக்கு மேலே பின்னாடி தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி. ஒரு அடல்ட், ஒரு ஃபீமேல், ஒரு அடல்ட் ஃபீமேல் படுத்திருக்கிறாங்க. இவங்களால உணர முடியுது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நர்மதாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அக்கா அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. என்னடா அது, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி படுத்திருக்கிற உணர்வு இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம தொட்டும் பார்த்தோம், யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. சரி வேணாம், நம்ம பேசாம படுத்து தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு போர்வை இழுத்து மூடி படுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு சத்தம் கேட்குதுங்க. மறுபடியும் ஒரு உணர்வு. பின்னாடி யாரோ ஒருத்தவங்க முதுகில் இடிக்கிறாங்க. அவங்களுக்கு உணர்வு இருக்குது. இந்த நேரத்தில் யாரோ வேற ஒருத்தரோட குரல் கேட்குதே.
அம்மாவோட குரலும் கிடையாது, அக்காவோட குரலும் கிடையாது, வேற ஏதோ ஒரு பொம்பளையோட குரல் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சத்தம் மட்டும் கேக்குதாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேக்குது. வா, என் கூட வா, வந்துரு வந்துரு, வரமாட்டியா, அப்ப நானே உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடூரமா கேக்குது சத்தம். இவங்க அக்காவுக்கு கேட்கல, ஏன்னா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அம்மாவும் வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு மட்டும் தான் அந்த குரல் கேக்குதா? ஏன் இந்த குரல் கேட்கணும்? இந்த வீட்டுல என்ன இருக்கு? ஒண்ணுமே தெரியலங்க அவங்களுக்கு. வேகமா உருண்டு போய் அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம் அன்னைக்கு நைட்டு. அடுத்த நாள் காலையில செம்ம ஃபீவராங்க. நர்மதாக்கு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபீவர் வந்திருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போனப்ப நார்மலா தான் இருந்திருக்கிறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஃபீவர் வந்திருக்குது. இப்பதான் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வருது. வீட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு ஃபீவர் வருது, வீட்டுக்கு வெளியே வந்தா ஃபீவர் இல்லை. இதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியே வச்சு பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இதை உணர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு கோடாங்கி சாமி கிட்ட அவங்க அம்மா கூட்டு போறாங்க. கூட்டு போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு கோடாங்கி சாமி அவருக்கு என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு எரிஞ்சு போன உருவம் உன்னோட மகளை வந்து பின்தொடருது, நீ உடனே சில பரிகாரங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அது மாதிரி இந்த வீடை முடிஞ்சா மாத்திடு, மறுபடியும் முதல்ல இருந்தா. அப்படிதாங்க இருந்திருக்குது உங்களுக்கு. ஏன்னா அந்த ஏரியால இவங்க கடைவீதிக்கு போயிட்டு வர வழியில அந்த வேலை ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடிச்சு மாசமா இருந்த ஒரு பொண்ணு, அவங்களும் அவங்களோட மாமியாரும் இறந்துட்டாங்களாங்க. துள்ள துடிக்க இறந்துருக்குறாங்க. அவங்களோட ஆத்மா அங்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கதா ஒரு அரசல் புரசலான பேச்சு வேற ஓடிட்டு இருந்திருக்குது. இந்த பொண்ணு அந்த பக்கமாக தான் போயிட்டு போயிட்டு வருவாங்க, உச்சி வெயிலெல்லாம் அனுப்புவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் எதனா கறிக்குழம்பு சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு போயிருக்குமோ என்னன்னு தெரில. அந்த பொண்ணுக்கு அந்த பேய் பிடிச்சிருக்குது, பின்னாடியே தொடர்ந்து வந்திருக்குது அந்த மாசமான பேய். ஸோ ஃபைனலி எண்ணூரில் இருக்கிற இந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு 5வது வீடா இல்லை 4வது வீடா ராயபுரத்துக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த கதை இதோட முடிய போகுது. அதாவது எனக்கு இவ்வளவுதான் அனுப்பியிருக்கிறாங்க அந்த பொண்ணு. ஆனால் இந்த கதை இன்னும் முடியலைங்க. இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் 2 வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த 2 வீடு தான் ராயபுரமும் இன்னொரு ஏரியா என்னன்னு தெரில. இந்த 2 வீடு தான் அவங்களோட வாழ்க்கையிலேயே இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு உணர்த்தி இருக்குதுங்க, அதை காட்டியிருக்குதுங்க. அது என்னங்கிறத நானும் ரொம்ப கியூரியாசிட்டியாக தான் இருக்கேன் எனக்குமே. அவங்க அனுப்புனதுக்கு அப்புறமா அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த பார்ட் 2வா இந்த வீடியோவை நான் போடுறேன். இதோட நர்மதா என்கிட்ட சொன்ன ஸ்டோரி முடியுதுங்க. இந்த ஸ்டோரியில் வர நர்மதா, கல்பனா, இந்த நேம்ஸ் எல்லாமே கற்பனை பெயர்கள் தான், புனைப்பெயர்கள் தான். ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து சொல்ல வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் எல்லாத்தையுமே புனைப்பெயர்களாக வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நடந்த சம்பவம் உண்மை சம்பவங்க. அவங்க என்கிட்ட சொன்னதை என்னோட ஸ்டைலில் நான் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எதனா அமானுஷ்யம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ பார்ட் 2ல உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அது இந்த பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் தெரியும். மெதுவாக தானே போயிட்டு இருந்தேன் ட்ரன்னு புல்லட்டில். நீ நம்ம வீட்டை கிராஸ் பண்ணும்போது மட்டும் ட்ருங்கிறேன் தெரியுமோ. ஸ்டோரி எடுத்துகிட்டு இருப்பேன், வெளியே ரெட் லைட் அடிக்குது, அடிச்சு ட்ருன்னு நம்மளால் முடிஞ்சதை பண்ணிட்டு போகிறான் போல். அறாவன் எனக்குன்னே வராங்க. ஆரம்பமே வா. இந்த நேரத்தில் வா. டேய் 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 ஏன்டா அமைதியாடுறா, எலி கூப்பிட்ற நேரமாடாது. சீரியஸான டாபிக் போயிட்டு இருக்குடா மகனே. ஸோ படுக்க மாட்டியா? ஏன் பசிக்குதா? இப்போ தானடா சாப்பிட்டு இருந்த. இப்போ என்னை இந்த ரூமை விட்டு வெளியேற்றணும் தானே? வா அர்ஜுனு, தப்பு பண்ணுற அர்ஜுனு, தப்பு பண்ணுற அர்ஜுனு, இரு அர்ஜுனு. நெக்ஸ்ட்டு டாட்டாவா இரியா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அப்படி சொன்னதுக்கப்புறம் டாட்டா சொல்லணும், சரியா? ஐயோ, இன்னைக்கு 2 ஸ்டோரி எடுத்துடலான் இருக்கேன் அப்பா. சரியா? வேணாமா? ஏன்? நீ இப்போ அம்மா கூட போய் படுத்து தூங்கு போ. நீ உன்னை யார் இங்கே கூப்பிட்டா? போய் படு. ஏன்யா? அப்பா வீடியோ எடுக்கணும்ல. இந்த ஏன்பா வேணாம்? உனக்கு தூக்கம் வருதா? ஏண்டா உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ போய் தூங்குடா. என்ன எதுக்கு நீ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க பாரு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பாரு. ஆமா அங்கே பாரு, அங்கே பாரு, மேலே பாரு, இந்த பாருடா. ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். நீ தெரில பாரு கீழே, இங்கே பாரு. சுச்சோ ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன் ஹாய் சொல்லுங்க ஸ்பைடர்மேன்.
சரி, ஓகே. நம்ம இப்போ போயிடலாமா? இன்னைக்கு 2 ஸ்டோரி எடுக்க வேணாம் இல்லையா? ம். இந்தா உன் பிள்ளைக்கு தூங்க வாங்குது என்னைய. வாங்க தூங்குவோம் அப்படிங்க. அத சொல்லு. இதோ இங்கேயே மெத்தைலாம் இருக்குதுல்ல, இங்கேயே படுத்து தூங்குங்க. எப்பயும் பண்றது தானே. என்ன? அத மறந்துட்டேன் பாருங்களேன். சரி அப்போ 2வது ஸ்டோரி போயிரலாமா?